அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற சபையார் அனைவரே இயேசுவின் நாமத்தில் எங்களை சொந்த ஜனங்களாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் இருந்தோமா, அவருடைய ஆச்சரியமான ஒளிடத்துக்கு எங்களை வரவழைத்து அவருடைய புண்ணியங்களை நாங்கள் அறிவிக்கும்படிக்கு எங்களை அவர் நம்முடைய சந்ததியாக எங்களை அவர் தெரிந்து கொண்டாராம். சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டாராம். ஆனபடினால் அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கிற நாங்கள் இந்த நாளிலும் சமாதானத்தோடு தேவனை துதிக்கும்படியாய், பலத்தோடு தேவனை துதிக்கும்படியாக, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளில் கர்த்தர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அப்படின்னா நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன் சொன்னால், சத்ருவானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனை விட்டு பிரிக்க வகை தேடிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அவருடைய ஜனங்களாக ஏற்படுத்தி இருக்கிற எங்களுக்கு தேவன் பலன் தந்து சமாதானம் தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாள்ல கர்த்தர் எங்களை மறுபடியுமாக எங்களை ஒருமனப்படுத்தி அவரை ஒரே வாயினால துதிக்கும்படியாக கர்த்தர் எங்களை அழைத்துக் கொண்டவர்கள் அப்படின்னா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் வார்த்தைக்காக நாங்கள் கடந்து போவோம். ஒரு வார்த்தையை நாங்கள் வாசித்து நாங்கள் ஜெபத்தோடு கடந்து போகலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், அறிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, நல்ல அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய சொந்த ஜனங்களாக நீர் எங்களை ஏற்படுத்தி கர்த்தர் உம்முடைய சமூகத்தில் வருகிற பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு பலன் தந்து சமாதானம் தந்து உம்முடைய அடியார்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக, உம்முடைய அடியாருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கர்த்தாவை வைத்திருக்கிற உம்முடைய மன்னாவை, உம்முடைய வசனத்தை இந்த நாளிலும் எங்களுக்கு தந்தருளி எங்களை இன்னும் தகப்பனை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் எங்களை பலப்படுத்தி, இன்னும் எங்களை சமாதானத்துக்குள்ளே கடந்து போக நீங்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, உம்முடைய வசனம் என்று கர்த்தாவே யாரெல்லாம் உம்முடைய வசனம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ சுவாமி, அவர்கள் மேலேயே உம்முடைய வார்த்தை அது பலன் செய்கிறது என்று உம்முடைய வார்த்தையிலே நீர் சொல்லி எழுதி வைத்திருக்கிறபடி இந்த நாளும் தகப்பனே, யார் மூலமாக உம்முடைய வார்த்தையை போதித்தாலும் அது தேவனுடைய வசனம் தான் என்று ஆண்டவரே அப்பா விசுவாசிக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே இந்த நாளில் நீர் இன்னுமாய் அவர்களை பலப்படுத்தி இன்னுமாக சமாதானத்தோடு நீர் கடந்து போக உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி இந்த நாளும் வார்த்தை கொடுக்கிற அடியனை உம்முடைய இரத்த கொட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுகிறார். சுயமா இதையும் அடியான் பேசிவிடாதபடிக்கு தகப்பனே உம்முடைய வார்த்தையாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை நம்முடைய சொந்த ஜனங்களாக ஏற்படுத்தி அவர் ஒரு காரியத்தை எங்களிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறாராம். பாருங்கள், நாங்கள் போதிக்கப்படுகிறோம், நாளுக்கு நாள் நாங்கள் போதிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக தேவனங்களை கூட்டி சேர்த்து கொண்டு வருகிறாராம். பாருங்கள், நாங்கள் கிழமைதோறும் நாங்கள் சேர்ந்து வந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். தேவனங்களை நாளுக்கு நாள் போதிக்கிறார் தான், எங்களை நித்தமும் போதித்து எங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் எங்கள் மூலமாக தாம் ஏற்படுத்தின இந்த ஜனங்கள் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக அவர் தம்முடைய ஆவினாலே எங்களை பிறங்க செய்து எங்களை கூட்டி சேர அவர் செய்து அவர் எங்களுக்கு கிழமைதோறும் தன்னுடைய ராஜ்யங்களை குறித்து தனக்கு அடுத்த காரியங்களை குறித்து எங்களுக்கு அவர் போதித்துக் கொண்டு வருகிறார். ஆனால் தனிப்பட்ட முறையில எங்களுக்கு கர்த்தர் நித்தமும் எங்களுக்கு போதிக்கிறார். அதற்காகத்தான் எங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷனை அவர் நித்தமும் நடத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் அவனுக்கு போதித்து அவன் நடக்க வேண்டிய வழிகளை அவனுக்கு காண்பிக்கும்படியாக தேவன் ஒவ்வொருடைய கையிலையும்
தம்முடைய இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். ஆனபடினா அவர் நித்தமும் நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லோரோடும் கர்த்தர் தனிப்பட்ட முறையிலே பேசுகிறவராக இருந்தாலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இவ்வளவு கூட்டமாக எங்களை தம்முடைய சமூகத்திலே கூடி வரச் செய்து தம்முடைய ராஜ்யத்தை குறித்து தேவன் தன்னுடைய பூமிய சபையை இந்த பூமியிலே அவர் ஸ்தாபித்து அவர் அந்த சபைக்கு ஊழியக்காரனை ஏற்படுத்தி இந்த ஊழியக்காரனுக்கு தரிசனங்களை கொடுத்து அதன் மூலமாக தேவராஜ்யம் விரிவுபடுத்தப்பட, தேவராஜ்யம் கட்டப்பட, தேவராஜ்யத்துக்குள்ள அநேக கூட்டி சேர்க்கப்பட கர்த்தர் எங்களை கிழமைதோறும் எங்களை ஆண்டவர் போதித்து வழியெடுத்துக் கொண்டு வருகிறாராம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய மனுஷன் தன்னாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷன் தேறினவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அவர் தேறினவனாக இருக்க வேண்டுமா? பாருங்கள், அவர் தன்னுடைய ரூபமாகவும் தன்னுடைய சாயலாகவும் மனுஷனை அவர் படைத்தாராம். படைத்து அவர் எல்லா ஆளுகையும் அவனுக்கு அவர் கொடுத்தார். பாருங்கள், அவர் கர்த்தர் விரும்புகிற காரியம் அவன் தேறினவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய வேலையை செய்யும்படியாக, தனக்கடுத்த காரியங்களை மனுஷன் செய்யும்படியாக அவன் தேறினவனாக இருந்தால் தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து தன்னுடைய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆனபடினா தான் இந்த நாளில் வாசித்த அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளை செய்ய அவன் தகுதி உள்ளவனாகும்படிக்கு தேவ வாக்கியங்கள் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அது கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை கற்பித்தலுக்கும் இப்படியாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடினா தான் தேவன் அங்கே விரும்புகிற காரியம் என்று சொன்னால் தமக்கடுத்த காரியங்களை அவனை கொண்டு செய்யும்படியாகவே தேவன் அவனை தேறினவனாகும்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாராம். அது மாத்திரமல்ல, தம்முடைய குணாதிசயங்களை அவன் மூலமாக வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. தன்னுடைய குணாதிசயங்கள், அவர் இரக்கமாய் இருக்கிறார், நீடிய சாந்தமாய், நீடிய தயவாய், நீடிய பொறுமையாய், இப்படியாக ஒருவர் மேலே உருக்கமாய் இருக்கும்படி தேவன் தன்னுடைய குணாதிசயங்களை அவன் அதாவது தேறின மனுஷனை கொண்டு தேவன் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியாகவே அங்கே தேவன் தன்னுடைய மனுஷனை தேறினவனாக காணும்படி அவர் விரும்புகிறாராம். அடுத்ததாக அதாவது தம்முடைய வல்லமையை, தேவன் தம்முடைய வல்லமையை இந்த பூமியிலே விளங்க செய்யும்படியாகவே மனுஷன் தான் ஏற்படுத்தின மனுஷன் தேறினவனாக இருக்கும்படி தேவன் அங்கு விரும்புகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் எந்த நற்கிரியைகளையும் செய்யத்தக்க தகுதி உள்ளவனாகும்படி அவர் தேறி இருக்கும்படியாகவே கர்த்தர் அந்த மனுஷனை அவர் தன்னுடைய வசனத்தை கொடுத்து போதித்து அவர் நாளுக்கு நாள் அவனை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரமல்ல, தமக்கும் தம்மை அறியாத ஜனத்துக்கும் ஒரு வாசலாக, ஒரு பாலமாக தான் ஏற்படுத்தின மனுஷன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவன் எப்பொழுதும் தேறினவனாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படின்னால்தான் இந்த வாக்கியங்கள், இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா எழுத்துக்களும் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக என்று சொன்னால் தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த நாளும் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு எங்களை இன்னும் பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், நாம் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு கிறிஸ்து நமக்காக தந்துள்ளார். பாருங்க, கிறிஸ்துவை பார்த்துத்தான் அநேக காரியங்கள்ல நாங்கள் இயேசுவை போல, நாங்கள் தேவனை போல மாற முடியும். நாங்கள் பூமியில நாங்கள் தேறி இருக்கும்படி, அதாவது நாங்கள் முதிர்ச்சி அடைந்து இருக்கும்படி அல்லது தெளிந்த புத்தியா இருக்கும்படிக்கு இந்த பூமியிலே ஒரு மனுஷனை பார்த்து நாங்கள் அதை பின்பற்ற முடியாது இருக்கிறபடினால் தான் இந்த பூமியிலே சகல மனுஷர்களுக்குள்ளும் அநேக குழப்பங்களும் அநேக பிரச்சனைகளும் இருக்கிறது. ஏன்? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாய் இருக்கிற நமக்குள்ளும் பெரிய பிரச்சனைகள் வருகிறதும் போகிறதுமாக இருப்பதற்கு காரணமே அங்கே நாங்கள் கிறிஸ்துவை நாங்கள் பார்க்கிறதில்லை. நாங்கள் சாதாரணமான ஒரு மனுஷனைத்தான் சில வேளைகளில் நாங்கள் பின்பற்றுகிறதுனாலே, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பின்பற்றுகிறதுனாலே, அவரை போல நான் இயேசுவை பின்பற்றினால் போதும் என்று நான் நினைக்கிறதுனாலே சில வேளைகளில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட
எங்களுக்கும் கூட சில வேளைகளில் வழிகள் தெரியாமல் நாங்கள் கண்கள் இருந்தும் சில வேளைகளில் நாங்கள் இடறி விட்டு போகிறோம். வேதம் எங்கள் கையில் இருந்தும் சில வேளைகளில் நாங்கள் தவறி விடுகிறோம். தேவனை விட்டு நாங்கள் தூரம் போய் விடும்படிக்கான சூழ்நிலைகளுக்குள்ளே நான் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு மனுஷனை பார்த்து நாங்கள் பின்பற்றி போக நாங்கள் நினைக்கிறதுனால ஆனபடினால்தான் தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் இருக்கும்படிக்கு அங்கே தேவன் ஒரு காரியத்தை செய்கிறாராம். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை என்றும் அவர் அங்கு தன்னை நியாயப்படுத்தவில்லை. இப்படியாக தேர்ந்த மனுஷன் தன்னை ஒருபோதும் நியாயப்படுத்த மாட்டான். தன்னை ஒரு பொருட்டாகவே அவன் எண்ண மாட்டான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் அப்படியாக தேர்ந்த மனுஷன் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதே போலத்தான் கர்த்தர் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அவருடைய சொந்த ஜனங்களாக அவருடைய வேலைக்காக அவருடைய பணிக்காக அழைக்கப்பட்ட நாங்களும் கூட நாங்கள் ஒருமைப்பாட்டிலே அங்கே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவர்கள் மூவராய் இருந்து இந்த பூமியிலே ஆத்தும ஆதாயம் ஆத்தும பணிக்காக அவர்கள் அங்கே ஒன்றாய் இருந்து அந்த ஒருமைப்பாட்டோடு இருந்து அவர்கள் சேவை செய்தது போல நாங்களும் அதற்காகவே பிடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் அறிந்து அந்த ஒருமைப்பாட்டை நாங்களும் பெற்றுக்கொண்டு அவர்கள் இருந்தது போல நாங்களும் அந்த ஒருமைப்பாட்டை பெற்றுக்கொண்டு நாங்களும் அழிந்து போற ஆத்துமாக்களை தேவன் கொடுத்த ஆத்துமாக்களை நாங்கள் அவருக்குள்ள நித்திய மகிமையிலே அங்கே நடத்தும்படியாக நாங்கள் இன்னும் நாங்கள் போராட வேண்டியிருக்கிறோம். சத்துருவானவன் இப்படியாக யாரை அவர் விழுங்கலாம், யாரை அவர் தேவனை விட்டு வழி விலக செய்யலாம். ஒரு தேவனுக்காக ஒரு பெரிய ஜனக்கூட்டம் கூடுவது அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனா அப்படின்னா இந்த ஜனக்கூட்டத்தை இந்த ஐக்கியத்தை எப்படி அவன் கெடுத்து விடலாம் என்று அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஆனா அப்படின்னா தான் நாங்கள் இப்படிப்பட்ட இந்த ஒருமைப்பாட்டை எங்களை நாங்களே உயர்த்தாமல் எங்களை நாங்களே தாழ்த்தி எங்களை சுயமாக நாங்கள் பேசாமல் நாங்கள் தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய சிந்தை எப்படி இருக்கிறதோ அதை குறித்தே நாங்கள் சிந்தித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறதாக நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் காணப்படுவோமா இருந்தால் அங்கே சத்ருவானவன் எங்களை சுயமா பேசுகிறது தான் அங்கே ஏதாவது ஒரு கருத்தை வைத்து நாங்கள் சுயமா பேசி விடுகிறோம். சில வேளைகளில் ஒரு பிழையான கருத்தை வைத்து அதன் நிமித்தம் சில வேளைகளில் எங்களுடைய சிந்தையிலே சத்ருவானவன் அங்கே குற்றத்தை அங்கே கொண்டு வந்து அவன் அவனுக்கு பேர் என்னவா குற்றப்படுத்துகிறவன். அவனுடைய பெயர் குற்றப்படுத்துகிறவன். அப்ப அவர் என்ன செய்வான்னு சொன்னா அங்க பேச்சிலேயே நான் சுயமா பேசின பேச்சிலேயே அங்க ஒரு வார்த்தையை அவன் பிடித்துக் கொள்வான். பிடித்துக் கொண்டு அவன் அதையே குற்றப்படுத்தி நாங்கள் தேவனை துதிக்க முடியாதபடி ஜெபிக்க முடியாதபடி தேவனுடைய காரியங்களை நாங்கள் செய்ய முடியாதபடிக்கு அவன் தடை பண்ணி எங்களை அவன் தூரன் கொண்டு போயிடுவான். அல்லேலூயா. அதனாலதான் அங்கே தேவன் சொல்கிறார் ஜெயம் எடுக்கிறவன் அவர்களும் ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும். ஏன்னா கர்த்தர் ஜெயத்தை நாங்கள் தான் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு அந்த ஜெயத்தை ஏற்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் ஒன்றாயிருக்கிறது போல நாங்களும் ஒன்றாயிருக்கும்படியாக தேவன் எங்களுக்கு அந்த ஒருமைப்பாட்டை எங்களுக்கு அவர் தந்தருளும்படி அந்த மகிமையை தந்தருளும்படி அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பி 2வது அதிகாரம் 10 5வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் வந்து மீதியானதை அவர் சொல்லி வழிநடத்தும். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமுமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த 3வது வசனம் தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஒன்றா எப்படி ஒருமைப்பாட்டோட அவர்கள் இருந்தார்களோ அதைத்தான் இந்த வார்த்தைகளுக்கு சொல்லித் தருகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, சுயமா நாங்கள் எதையும் நாங்கள் பெருமையாகவோ நாங்கள் எதையும் வீணான வார்த்தைகளோ நாங்கள் பேசிவிடாதபடிக்கு மனத்தாழ்மையினாலே நாங்கள் ஒருவரை ஒருவர்
தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கிழமைகள் பாருங்க. எங்களை ஒரு பொருட்டா எடுக்கக்கூடாது. எங்களை விட அவர் மேன்மையானவர்கள் என்று நாங்கள் எண்ணுவோமா பாருங்க. அப்படித்தான் பரிசுத்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இந்த மூவரும் இதைத்தான் எண்ணினார்கள். தங்களை விட பிதா தன்னை விட குமாரன் மேலானவர், அங்க பரிசுத்த ஆவி தன்னை விட குமாரன் மேலானவர். அங்கே அவர் பரிசுத்த ஆவியை நான் போய் இன்னொரு தேற்றவாளனை அனுப்புகிறேன். பாருங்க, அவர்கள் தங்கள் வேலைக்குள் உள்ளதான் அவர்கள் இருந்தார்கள். இன்னொருவருடைய காரியங்களிலே அவர் தலையிடவில்லை. தங்களை அவர்கள் அங்கே தாழ்த்தினார்கள். பாருங்கள், இப்படியாக நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்களை தாழ்த்தும்படியாகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். பாருங்கள், சரீரத்திலே கத்த சபையை சரீரத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறதுக்கும் அதுதான் அங்கே ஆழமான காரியமா இருக்கு. பாருங்க, அங்கே எந்த ஒரு அவயங்களும் தங்களை தாங்களே உயர்த்துகிறது இல்லை, ஒன்று ஒன்று உதவி செய்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இப்படியாக நாங்கள் இப்படிப்பட்ட ஒருமைப்பாட்டிலே நாங்கள் பேரினவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அப்ப நாங்கள் எங்களை நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. எப்பொழுது நாங்கள் எங்களை தாழ்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கூட பாருங்க, மரண பரியந்தம் வரை சிலுவையிலே தன்னை அவர் தாழ்த்தினார். அவர் தன்னுடைய பிதாவோடு இருக்கிற அந்த மகிமையை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் மரண பரியந்தம் வரை தன்னை அவர் தாழ்த்தினார். அவர் தன்னை ஒரு பொருட்டாக அவர் எண்ணவே இல்லை. அல்லேலூயா. கடைசி நேரத்தில் கூட அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் மன்னியும் என்று சொல்லி அவர் அங்கே எங்களுக்கு அந்த மன்னிப்பை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக நாங்கள் தேறினவர்கள் இருக்க வேண்டும், ஒரே சிந்தையா இருக்க வேண்டும். நாங்கள் பேசுறதா இருந்தாலும் தேவனுடைய காரியங்களை, அவருடைய சித்தத்தை, அவருடைய ஊழியங்களை குறித்து, அவர் தந்த பணிகளை பொறுப்பைப்படுத்தி நாங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். இப்படியாகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருவோம். அப்படி நாங்கள் இந்த ஒருமைப்பாட்டில் அவர்கள் இருந்தது போல இப்படிப்பட்ட ஒருமைப்பாட்டிலே நாங்கள் இருப்போமா இருந்தால் எங்களை நாங்கள் உயர்த்தாமல், எங்களை சுயமாய் நாங்கள் பேசாமல், நாங்கள் தேவனுடைய காரியத்தை நாங்கள் பேசி யோவான் சொல்றார், நான் சிறுகம் அவர் பெருகமா. அல்லேலூயா. பாருங்க, அவரிடத்திலே அந்த யோவானிடத்திலே அங்கே ஜனங்கள் வந்தார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, அங்கே இயேசுவுடைய வருகைக்கு அந்த வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக ஏற்படுத்தப்பட்ட அந்த பாத்திரம் சொல்லுகிறது. பாருங்க, வல்லமை கொடுக்கப்பட்டது. அந்த பாத்திரத்தின் மேலே வல்லமை கொடுக்கப்பட்டது. கெட்பத்திலே தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தையிலே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட அந்த வல்லமை உள்ள மனுஷன் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் சிறுகவும். அந்த வல்லமை பெற்ற மனுஷன் சொல்லுகிறார், நான் சிறுகவும் அவர் பெருகவும். அல்லேலூயா. பாருங்க, அந்த யோவான் கூட தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நாங்களும் தேவனுடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒருமைப்பாட்டை அவர்கள் ஒன்றாயிருக்கிறது போல நாங்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்ற அந்த ஒருமைப்பாட்டை நாங்கள் காத்துக் கொள்வோமா இருந்தால் நிச்சயமாக பெரிய ஒரு திரளான ஜனக்கூட்டத்தை இந்த ஒஸ்லோவில் நாங்கள் சேர்த்து தேவனுக்காக நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனாலும் நான் இந்த வார்த்தையை நான் முடித்துக் கொள்கிறேன். இறுதியாக நம்முடைய பாஸ்டர் வந்து